ஆங்கிள் பைசெக்டார் தேரம். ஆங்கிளில் ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ, பைசெக்டாரில் ஃபஸ்ட் லெட்டர் பி, தேரமில் ஃபஸ்ட்டு லெட்டர் டி. இதை ஷார்ட் ஃபார்மாக தான் ஏபிடி தேரம் சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட்: த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்குமே. ஒரு ட்ரையாங்கிள் என்னென்னா ஏபிசி. இந்த ட்ரையாங்கிளில் அன் ஆங்கிள் எதுனா ஒரு ஆங்கிள். ஒரு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னா 1 2 3 2 லைன் உருவாகிற இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ நான் ஏ ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஒரு ஆங்கிள் எடுத்து த இன்டர்னல் பைசெக்டார் அதை தான் என்ன பண்ண போகிறோம், உட்புறமாக இரு சமமாக வெட்டுவது. அதான் இன்டர்னல் பைசெக்டார். வெட்டுறோம் இல்லையா? இந்த ஆங்கிள் ஏ வந்து ஒரு 80 டிகிரி இருக்குன்னு வைங்களேன். அப்போ 80 டிகிரினா நான் இன்டர்னலாக ஒரு பைசெக்டார் வரையும் பொழுது இங்கே என்ன ஆகும், 40 டிகிரி ஆகிடும், இங்கேயும் 40 டிகிரி ஆகிடும். அதுதான் இதை நான் என்ன பண்ணுறேன், ஆங்கிள் 1. அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கு பாருங்களேன். இப்பயே புரிஞ்சிருக்கும் நமக்கு. சரி, இது நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளுக்கு உட்புறமாக பைசெக்டார் வரைஞ்சிருக்குமா. இது ஏ, இது பி, இது சின்னும் போது இது என்ன ஆகிடும், டி ஆகிடும். அப்போ இந்த லைன் பேர் என்னது, இந்த இன்டர்னலி பைசெக்டார் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் ஏடி. திரும்ப ஒரு முறை சொல்கிற பாருங்களேன். த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம், அதுக்கு ஒரு ஆங்கிள் எடுத்து இன்டர்னல் பைசெக்டார் வரைகிறோம். ஆப்போசிட் சைடு சிபி இருக்கு இல்லையா, அதை 2ஆக டிவைட் பண்ணுது. அந்த பாயிண்ட் பேர் டி. இது ஏ, இது பி, இது சி, இது டி. நெக்ஸ்ட்டு டிவைட் த ஆப்போசிட் சைடு இன்டர்னலி இன் த ரேஷியோன்றாங்க. அப்போது நம்ம டிவைட் பண்ணது இல்லையா, யார் டிவைட் பண்ணதுன்னா நீங்கள் கீழேருந்து ஞாபகம் வச்சுங்க, மேலேருந்து வர வேணாம். பிசியை டிவைட் பண்ணுச்சு இல்லையா, டி டிவைட் பண்ணியிருக்கு. அதனுடைய ரேஷியோவும், இதனுடைய ரேஷியோ என்ன, பிடி. கீழேருந்து மேலே ஞாபகம் வச்சுங்கம்மா, பிடி பை டிசி இல்லை சிடின்னு சொல்லலாம். இதனுடைய ரேஷியோவும் த கரஸ்பாண்டிங் சைடு கண்டெய்னிங் த ஆங்கிள். இந்த கரஸ்பாண்டிங் சைடு இருக்கு இல்லையா, 1 ஆங்கிள் போட்டிருக்கேன், அதை வந்து கண்டெய்னிங் த ஆங்கிள், அதை கண்டெய்ன் என்பது உள்ளடக்கியது. இதை யார் உள்ளடக்கிறாங்கன்னா சிஏபி தான் அதை வந்து உள்ளடக்கியிருக்கு, கண்டெய்ன் ஆகியிருக்கு. கண்டெய்னிங் மீன் என்னென்னா, ஒரு லாரி இருக்குன்னு வைங்களேன், கண்டெய்னிங் லாரி கேள்விப்பட்டிருப்போம். அந்த லாரியில் நிறைய திங்ஸ் எடுத்து போனால் அதான் கண்டெய்னிங் உள்ளே இருக்கிறது. அப்போ நாம் இங்கே யார் கண்டெய்ன் ஆகிருக்குன்னா ஏடி என்ற ஒரு இன்டர்னல் பைசெக்டார் தான் கண்டெய்ன் ஆகிருக்கு. அப்போ இதோடைய ரேஷியோவும் இந்த கண்டெய்ன் பண்ணுச்சு பாரு, யார் கண்டெய்ன் பண்ணது, சிஏபி கண்டெய்ன் பண்ணுச்சு இல்லையா, அதனுடைய ரேஷியோவும் ஈக்குவல் சொல்கிறாங்க. அப்போது இதுவும் நம்ம என்ன பண்ணணும், கீழேருந்து தான் எழுதணும். கீழேருந்து எழுதும்போது லைன் ஆர்டர்னும் போது ஏபி வருமா, ஏபி பை இங்கேருந்து என்ன பண்ணுறோம், ஏசி இப்படின்னு தான் போகணும். இதே மாதிரி நீங்கள் பிக்சரை ட்ரா பண்ணிக்கிங்க, ஏசி. அப்போது இதுதான் என்னது, த கரஸ்பாண்டிங் சைடு கண்டெய்னிங் த ஆங்கிள். அப்போது ஏபி பை ஏசி இதனுடைய ரேஷியோவும் ஈக்குவல் டிவைட் த ஆப்போசிட் சைடு இன்டர்னலி. அப்போது நமக்கு இந்த ஆப்போசிட் சைடை டிவைட் பண்ணிச்சு இல்லை, யார் டிவைட் பண்ணுது, ஏடி தான் இந்த ஆப்போசிட் சைடை டிவைட் பண்ணிச்சு. அப்போது இந்த ஆப்போசிட் சைடுடைய ரேஷியோ என்னென்னா இதுவும் கீழே இருந்தால் மேலே. அப்போ என்ன வரும், பிடி. அப்போது பிடி பை இங்கேருந்து மேலே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிசின்றதை சிடின்னு எழுதிக்கலாம். அப்போ சிடி இதனுடைய ரேஷியோவும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ப்ரூஃப் அதில் கிவன் என்னென்னா, இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நம்ம எழுத போகிறோம். அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடி யாருன்னா, இந்த லைனில் ஏடி வரைஞ்சோம் இல்லையா, ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டார். இது வந்து அது வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏடி வந்து ஒரு இன்டர்னல் பைசெக்டார். நெக்ஸ்ட்டு டு ப்ரூவ் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோன்னா, நான் கீழேருந்து போக சொன்னேன் இல்லையா, இப்படி வர சொன்னேன். ஆனால் பிஏன்றதோட நம்ம என்ன பண்ணுவோம், ஏபின்னு படிப்போம். ஏபி பை என்னது, ஏசி. இதுடைய ரேஷியோவும் ஈக்குவல் டு கீழேருந்து, இதுவும் கீழேருந்து தான், பிடி பை சிடி.
இதோடைய ரேஷியோவும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்னா இப்போ ஏற்கனவே முடிஞ்ச வரையும் இது ஸ்டேட்மெண்ட்டுக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ட்ரா எ லைன் த்ரூ சி பேரலல் டு ஏபி. ஏபிக்கு அதுதான் ஏபிக்கு டு ஏபி, ஏபிக்கு இணையாக பேரலாக த்ரூ சி, சி வழியாக ஒரு லைன் வரைய வேண்டும். அதுதான் அது. ஏபிக்கு இணையாக சி வழியாக த்ரூ சி, சி வழியாக ஒரு பேரலல் லைன் வரைய வேண்டும். அப்போ ஏபி தானே, இது ஏபி. இதுக்கு இணையான ஒரு பேரலல் லைனை அப்படியே மூவ் பண்ணிக்கின்னு வந்து மேலே பண்ணணும். அப்போ இந்த பேரலல் லைன் எக்ஸ்டெண்ட் ஏடி டு மீட் லைன் த்ரூ சி. சி லைன் என்ன பண்ணுது, இது போய் மீட் பண்ணுது. மீட் பண்ண பிறகு அட்டு இ, அந்த மீட் பண்ணுற பாயிண்ட்டு தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், இ. முடிஞ்ச பிறகு இதை மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுங்க. நம்பர், ஸ்டேட்மெண்ட்டு, ரீசன். இப்போது ஆங்கிள் 1க்கு நம்ம எழுத போகிறோம். ஆங்கிள் 1 எங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இங்கே ஏல 1 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா, ஈல ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அது இசட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் என்னது பாருங்கள், இசட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டுக்கு ஆங்கிள் 1க்கு இசட் ஞாபகம் வச்சுங்க. என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா, 2 parallel lines cut by a transversal make alternate angles equal. அப்போ என்ன, 2 parallel lines, 2 parallel line இருக்கா, ஏபிக்கு ஒரு parallel, சி ஒரு parallel. இந்த 2 parallel லைனையும் என்ன பண்ணுதுன்னா, கட் பை ஏ டிரான்ஸ்வர்சல். டிரான்ஸ்வர்சல் என்பது குறுக்கு வெட்டி, குறுக்க போகுது பாருங்க, அதுதான் கட் பண்ணுது, குறுக்க போய் கட் பண்ணுது. பண்ண பிறகு நமக்கு மேக், அதில் தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, மேக் ஆல்டர்னேட்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போ தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் கிடைக்கிது. எப்படின்னா, ஏல ஒரு ஆங்கிள் கிடைக்கும், ஈல ஒரு ஆங்கிள் கிடைக்கும். அந்த ஆங்கிள் தான் ரெண்டுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை வச்சு நான் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் பாருங்களேன். 1ல் யார் இருக்காங்கன்னா, ஆங்கிள் ஏ நடுவில் இருக்கணும், ஆங்கிள் இ நடுவில் இருக்கணும், அந்த இனிஷியல் தான் நடுவில் இருக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஏ ஆங்கிள் ஏ இ சி ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஏ இ. அவ்வளோதான். இது 2 ஆங்கிளும் என்னது, ஆங்கிள் 1, ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் 1. ஆங்கிள் 2 பார்க்குறோம். ஆங்கிள் 2க்கு இந்த பிக்சர் ஞாபகம் வச்சு கீழே போட்டிருக்கோம் பாருங்களேன். அந்த பிக்சர் எப்படின்னா, ஏபி இருக்கா, மேலே சி இருக்குது, இதில் ஒரு லைன் வருது பாருங்கள் டிரான்ஸ்வர்சல், இது 1. இங்கே ஒரு டிரான்ஸ்வர்சல், 2 டிரான்ஸ்வர்சல் வரும்போது என்ன மீட் பண்ணுது, டி மீட் பண்ணுது. இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சுக்கும் போது ஈஸியாக பண்ணலாம். இதில் நமக்கு 2 எங்கெங்கே வருதுன்னா, பியில் 2 ஆங்கிள் வருது, ரெண்டாவது சியில் ஆங்கிள் 2 வருது இந்த பிக்சரில். அப்போ 2 வருதா. இப்போ இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணும்போது 2 நடுவில் வருதுன்னா அந்த லெட்டர் தான் நடுவில் வரணும். இப்போ பி லெட்டர் நடுவில் வரணும். இங்கே சி வந்து ஆங்கிள் 2 வருதுனால சி நடுவில் வரணும். அப்போ ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் பார், ஏ ஆங்கிள் 2னா பியா, பிடி, ஏபிடி, ஏபிடி, ஏபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் இங்கேருந்து, ஏன்னா சி வந்து நடுவில் வரும், ஏன்னா 2 இருக்குது, ஆங்கிள் 2 இருக்குனால சி நடுவில் வரணும். அப்போ இசிடி, இசிடி 2 parallel lines cut by transversal make alternative angle equal. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆங்கிள் 2னா இதுக்கு ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்னா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இங்கே பார்க்கும் போது இதுவும் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் ஈக்குவல். ஏல உண்டாச்சுன்னா ஈலையும் ஆங்கிள் வரும், அந்த ஆங்கிள் ரெண்டுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2, ட்ரையாங்கிள் ஏசிஇ இஸ் ஐசோசெலஸ். அப்படின்னா இந்த பிக்சரில் வாங்கலை, ஏ சிஇ இதில் எப்படி இருக்குன்னா, இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா இங்கே ஆங்கிள் 1 ஆங்கிள் 1 போட்டிருக்கோம். அப்படின்னா இங்கே 45 டிகிரினா இங்கேயும் 45 டிகிரி தான். அப்போது இந்த 2 சைடுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போது 2 பக்கமும் சமமாக இருக்குது இந்த ட்ரையாங்கிளில். அதனால் இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஏசிஇ. அதில் எது ஈக்குவலாக இருக்குன்னா, ஏசி ஈக்குவல் டு இசி, அது ரெண்டும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்குது. அந்த சைடு ஈக்குவலாக இருக்குது.
இதான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கங்க. ரீசன் என்னென்னா இன் ட்ரையாங்கிள் ஏசிஇ, இதுதான் ட்ரையாங்கிள் ஏசிஇ அதில் ட்ரையாங்கிள் இங்கேயும் 1 வருதா, அந்த 1 வருதுனால இது சென்ட்ரா ஏ வரணும், இந்த ஆங்கிள் 1 வருதுனால இங்கே சென்ட்ரா இ வரணும். அப்போது சிஏஇ ஈக்குவல் டு சிஇஏ. அதுதான், ஏன்னா இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிறனால இது ஈக்குவல் எழுதுகிறோம். இதான் ரீசன். ஸ்டேட்மெண்ட் 3 எழுத போகிறோம். 3 வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1ல் ஆங்கிள் 2 எழுதணும் இல்லையா, அந்த மாடலில் இது எழுத போகிறோம். ஈஸியாக எழுதுருங்க. இப்போ இது என்ன சிமிலர் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பிக்சர் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அந்த பிக்சரில் ஏன் சிமிலர்னா ஏபிடி ஒரு ட்ரையாங்கிள், இசிடி இன்னொரு ட்ரையாங்கிள், அதனால் ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். நம்ம ஜாமெட்ரிலே போட்டோம் சிமிலர் ட்ரையாங்கிள்னு, அதுதான் இது சிமிலர். ஏன்னா ஒரே ஃபேஸ் தான் இருக்குது, சைடு தான் மாறும், அதனால தான் இது சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ இதுதான் எழுதியிருக்கோம் பாருங்களேன். ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேனா, இங்கே ஆங்கிள் பதில் என்ன போட்டிருக்கேன், ட்ரையாங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு பதில் சிமிலர். ஏன்னா இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்புறமா இந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு ட்ரையாங்கிள் இசிடி மேலே இருக்கிற படத்தையே இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ அழகாக எழுதலாம் பாருங்களேன். இப்போது இந்த சைடு இருக்குல்ல ஏபி சைடு, அப்போது ஏபி பை இதனுடைய இந்த சைடுக்கும் இதனுடைய ரேஷியோ யார், சி இருக்கு இல்லையா, சி ரேஷியோனா பையில் எழுதணும். இதனுடைய ரேஷியோவும் இப்போ இந்த சைடு எடுத்துக்குங்க, பிடி இருக்கா, பிடி பை இதனுடைய ரேஷியோவும் சிடி இதையில் இருந்தால் சிடி இதனுடைய ரேஷியோவும், அதாவது இது ஏபி பை சிஇ அதோடைய ரேஷியோவும் பிடி பை சிடி இதனுடைய ரேஷியோவும் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐடியா இருக்குது. இப்போ இதிலே பாருங்களேன், ஏபி இருக்கா, இதில் இசி இருக்குது, அப்போது ஏபி பை இசி. நெக்ஸ்ட்டு பிடி சிடின்னு சர்க்கிள் பண்ணலாமா, அப்போ பிடி பை சிடி. இப்படி கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம், ஏன்னா அப்பப்போ குழந்தைங்க மறந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூஃபில் என்ன எழுதணுமோ நீங்கள் அப்படியே கூட எழுதிடலாம். அதில் ஒன்றே தான் சேஞ்ச் ஆகுது, இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்கே நம்ம ஃப்ரம் 1 இருக்கு இல்லையா, நான் அங்கே 1 காமிச்சேன், ஏசி ஈக்குவல் டு சிஇ. ஏன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கில் ரெண்டு பக்கமும் என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் இந்த எல்லாமே அப்படி தான் இருக்கும். யார், ஏபி அப்படி இருக்கும், பிடி அப்படி இருக்கும், சிடி அப்படி இருக்கும். ஆனால் சிஇக்கு பதில் என்னவாக மாறும்னா ஏசியை மாற்றணும், அவ்வளோதான். இதுதான் நம்ம என்ன பண்ணோம், டு ப்ரூவில் எழுதியிருந்தோம். இப்போ பாருங்கள், இந்த சிஇயை மட்டும் நான் மாற்றிருக்கேன், ஏசின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹென்ஸ் ப்ரூவ்டு.